he shifted to. So there have been a lot of areas. So well, we welcome you, Dr. Nehru sir. He's been there for vacation, but on the time la பாவம் அவரை பிடிச்சு உங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்க வச்சிருக்கோம். Sorry again, sir, but thank you so much for accepting the invitation. And Diet Namakal, as usual, Selvam sir இருக்கும் பொழுது, maybe this year he will be there with you to end அவரோட term முடியும் in 2026. So in that case, we are planning to do so many innovative projects with him in this 1 year. So it was started from him. Our start point is another. And Shivaparman sir, thank you so much for coordinating, always being available, always simple and humble, easily approachable. So thank you so much. Bhanumati ma'am is also there. So thank you so much. And thank you, Target, for making it possible. Within a short ஒரு 5 நாளுக்குள்ள அவங்க எல்லாருமே இந்த டீம் கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணி இன்னைக்கு நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் இதை பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேலை இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு இந்த ரிசர்ச்சுக்கு இருக்குது, ஐ கேன் கம் இன் டு கான்ட்ரிபியூட் சம்திங் அப்படின்னீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பில்டப்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துருவோம். We will take care of everything. But if you're really interested, just go through this entire process of strategy. And our action projects பற்றி பேச போகிறாங்க. How to evaluate, what are the techniques அப்படின்றதெல்லாம் ஒரு base foundation எனக்கு இருக்க போகுது. So kindly concentrate and make use of this training to the maximum. Thanks a lot, Shivaparman sir. Thank you, sir. Thanks. We welcome Nehru sir. I just want to pass the podium to. Thank you, sir. To Nehru sir, sir, you can take it over from here. Thank you. Thank you very much, Prasista. சிவபெருமன் சார், செல்வம் சார் எல்லாம் நல்லா கோஆர்டினேட் பண்ணியிருக்கிறீங்க. தேங்க்யூ வெரி மச். இது ஒரு நல்ல ஒரு ஃபோரம். நீங்கள் இவ்வளோ எஜுகேட்டர்ஸை அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு என்லைட்மெண்ட் கொடுக்கறது இட் இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தேம். அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கணும். சாரி, உங்களை எல்லாம் 7 o'clock ஆஃப்டர் த ஒர்க்கிங் ஹவர்ஸில் உட்கார வச்சு உங்களை இது பண்ணுறதுல ரொம்ப சாரி எனக்கும். அவர் சிவபெருமான் சொன்ன மாதிரி ரொம்ப பெருசாக நீங்கள் இமேஜின் பண்ணிக்க வேணாம். ஐ ஹாவ் பீன் இந்த ஃபீல்டு அரௌண்ட் ஒரு 30 years இருக்கிறேன். அரௌண்ட் ஒரு 8-9 ஜேர்னல்ஸில் எடிட்டோரியல் போர்டில் இருக்கிறேன். அவ்வளோ ஒரு வெரி சிம்பிள். இட்ஸ் நாட் எ பிக் டீல். நிறைய பேர் என்னை விட பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருக்கிறாங்க. வாட் எவர் ஐ நோ, எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதில் இருக்கிற நீங்கள் எசன்ஸை எடுத்துக்கோங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம இதை எப்படி கொண்டு போக போகிறோங்கிறத எடுத்துக்கோங்க. வாட் எவர் யூ வாண்ட், எனி டைம் யூ கேன் கான்டாக்ட் மீ. தட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். எனி கொஷின்ஸ், எனி திங், எது இருந்தாலும் சரி, நீங்கள் என்னை எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் எப்பயும் தயாராக இருப்பேன். ஓகே, லெட் அஸ் கம் டு த டாபிக். ஃபர்ஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் பண்ணியிருக்கிற அந்த 27 அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் கோத்ரூ பண்ணேன். பேசிக்காக நீங்கள் பண்ணினதெல்லாம் இட்ஸ் கால்ட் அன் ஆக்ஷன் ரிசர்ச். ஓகே, ரிசர்ச்சோட ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக் லெவல் ஆஃப் ரிசர்ச்னு வச்சுக்கலாம். இதை அப்படியே நம்ம ஒரு ஹையர் லெவல் ஆஃப் ரிசர்ச் லெவலுக்கும் கொண்டு போக முடியும். நீங்கள் பண்ணுற எல்லா விஷயங்களையும் அப்படியே ஒரு ஹையர் லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் என்ன, இப்போ நீங்கள் லிட்ரேச்சர் ரிவ்யூலாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. லிட்ரேச்சர் ரிவ்யூனா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரிசர்ச் பேப்பரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் பேசிக்காக சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட் அப்ளைடு ரிசர்ச்சை சொல்கிறேன். அதாவது ஆக்சுவல் ரிசர்ச் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஏதாவது புதுசாக இன்னோவேட்டிவாக கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் அதிலிருந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு போகணும். ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும். அதுதான் ஒரு ரிசர்ச்சோட ஐடியா. திஸ் இஸ் த மேஜர் ரிசர்ச்னா அதுதான். அப்போ என்ன பண்ணணும், இது வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் நீங்கள் முதல்ல கலெக்ட் பண்ணணும். அதுக்கு பேர் லிட்ரேச்சர் ரிவ்யூ. ஸோ எல்லாமே லிட்ரேச்சர் ரிவ்யூ பண்ணணும். வேர்ல்டில் இந்த பாயிண்ட்டுக்கு என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம முதல்ல அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி, தென் இதில் இருந்து நம்ம எங்கே கொண்டு போக முடியும், வேர் வி கேன் ஸ்டார்ட் அவர் ரிசர்ச், எங்கே என்னோட பாயிண்ட், என்னோட இன்னோவேட்டிவ் எங்கே நான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி, அந்த அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி அதுக்கு என்ன மெத்தடாலஜி நான் யூஸ் பண்ணணும், அதை எப்படி நான் ப்ரூவ் பண்ணணும், அதை நான் மற்ற ஏற்கனவே நடந்த ரிசல்ட்ஸோட கம்பேர் பண்ணிவிட்டு என்னோட ரிசல்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்னோட இந்த ரிசர்ச்சை நான் எங்கே கொண்டு போகலாம் ஃப்யூச்சருக்கு அப்படின்னு நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். இதுதான் ரிசர்ச். அதாவது நான் சொல்கிறது ரியல் ரிசர்ச்சுங்கிறது இதுதான்.
நான் இப்போ பேசிக்காக என்னோட ரிசர்ச்சை சிம்பிளாக ஒரு 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 5 மினிட்ஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ரியலாக ரிசர்ச்னா என்னன்னு மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். கொஞ்சம் பேருக்கு தெரியாதவங்களுக்கு யூ கேன் கெட் அன் ஐடியா. நான் பண்ணினது வந்து பீசோ காம்போசைட் மெட்டீரியலோட வைப்ரேஷனில் அனலைஸ் பண்ணியிருக்கிறேன். பீசோ காம்போசைட் மெட்டீரியல்னா என்னன்னா, நம்ம ஃபோன் வந்து இப்போ வைப்ரேட் ஆகுது பாருங்க. ஃபோன் எப்படி வைப்ரேட் ஆகுது? ஃபோன் எப்படி வைப்ரேட் ஆகுதுன்னா, அந்த ஃபோனுக்குள்ள மொபைல் ஃபோனுக்குள்ள பீசோ அப்படிங்கிற மெட்டீரியல் இருக்குது. பீசோங்கிறது ஒரு காப்பர் மாதிரி, காப்பர் அலுமினியம் மாதிரி பீசோங்கிற மெட்டீரியல் அதில் இருக்குது. அந்த பீசோ மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் பல்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து மெக்கானிக்கலாக மாற்றும். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் பல்ஸ் பீசோவை டச் பண்ணும்போது அது மெக்கானிக்கல் வைப்ரேஷனாக மாற்றுது. இதுதான் இதுதான் சிம்பிள். அந்த பீசோ மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி அது. நான் அந்த வைப்ரேஷனை ஸ்டடி பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். அதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், ஒரு லேயராக பண்ணேன், அப்புறம் 2 லேயராக பண்ணேன், அப்புறம் 3 லேயராக பண்ணேன், அப்புறம் 4 லேயராக பண்ணேன். இவ்வளோலாம் இருந்தால் எப்படி லாங்கிடியூடனலாக பண்ணணும், ஆக்சிசிமெட்ரிக்காக எப்படி வைப்ரேட் ஆகும், இப்படி எல்லாம் படித்தேன். ஸோ இதுதான் பியூர் ரிசர்ச். ஸோ பியூர் ரிசர்ச்சரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படியே பெரிய நாலேஜ் இருக்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாது. எனக்கு எந்த நாலேஜும் இருக்காது. என்னோட ரிசர்ச்சில் மட்டும்தான் நாலேஜ் இருக்கும். பட் ஐ நோ தட் த ஹோல் ஐடியா, ரிசர்ச் மெத்தடாலஜி ஐடியாவை எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். ஓகேங்களா? இப்போ நான் அதில் புதுசாக கண்டுபிடிச்சேன். இப்போ இந்த மெட்டீரியலுக்கு பதிலாக இன்னொரு மெட்டீரியலை யூஸ் பண்ணால் என்ன ஆகும், அது ஒரு புது ரிசர்ச். இன்னொரு மெட்டீரியலை யூஸ் பண்ணால் என்ன ஆகும், அது ஒரு ரிசர்ச். அதை பற்றி வேறெல்லாம் யார் ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் நான் படிச்சுட்டு கம்பேர் பண்ணிவிட்டு என்னோடதை நான் சொன்னேன். ஸோ திஸ் இஸ் அ அப்ளைடு ரிசர்ச் பேப்பரோட எக்ஸாம்பிள். ஆக்ஷன் ரிசர்ச்னா என்னென்னா, அதையே ஒரு சிம்பிள் லெவலில் கொண்டு வரோம். பட் பேசிக்கலி இந்த ஆக்ஷன் ரிசர்ச் வந்து நீங்கள் பண்ணுறது, நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு ரிசர்ச் தான். இட்ஸ் நாட் எ ஸ்மால் திங், இட் இஸ் அ வெரி பிக் திங். அதை வந்து நீங்கள் ரிசர்ச்சாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா, இப்போ நீங்கள் பண்ணுறது என்னென்னா, இட்ஸ் பேசிக்காக ஒரு சொசைட்டிக்கு யூஸ் ஆகிற மாதிரி நீங்கள் டே டு டே லைஃப்பில் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணால் என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு மேலே ஒரு பரன் மேலே இருக்கிற ஒரு திங்ஸ் எடுக்கிறதுக்கு ஏன் நம்ம இந்த டேபிளை கொண்டு வந்து போட்டுட்டு அது மேலே ஏறி நின்று எடுக்கக்கூடாது அப்படின்னு யோசிப்போம் இல்லைங்களா. அந்த டேபிளை கொண்டு வந்து போடுறது தான் ஒரு பாயிண்ட். நீங்கள் திங்க் பண்ணீங்க, அதை புதுசாக ஒரு இன்னோவேட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணீங்க. ஏன் இந்த டேபிளை கொண்டு வந்து போட்டுட்டு அது மேலே கால் வச்சு ஏறினா ஈஸியாக எடுக்க முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்க. திஸ் இஸ் அ ரிசர்ச். திஸ் இஸ் கால்ட் அன் ஆக்ஷன் ரிசர்ச். உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் யூஸ் ஆகிறது. அதை வந்து மோஸ்ட் ப்ராபபிளி இந்த ஆக்ஷன் ரிசர்ச் எல்லாமே இட் இஸ் பேஸ்ட் ஆன் எஜுகேஷனல். ஸோ அப்போ டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். டீச்சிங் லேர்னிங்னா கம்ப்ளீட்லி இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. யூ ஆர் த மாஸ்டர். நீங்கள் தான் அங்கே இருக்கிறீங்க, நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணி அதுக்கு ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஒரு ரிசர்ச்சாக கன்வெர்ட், ஒரு அப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணி அவனுக்கு கொடுத்துருக்குறீங்க. திஸ் இஸ் கால்டு ரிசர்ச். நீங்கள் பண்ணினது தான் ரிசர்ச்சு. ரியலாக சொல்ல போனோம்னா நான் பண்ணது, எங்களை மாதிரி ஆளுங்க பண்ணுறதெல்லாம் ரியலாக அப்படியே ரியல் டைம் அப்ளிகேஷனாக சொசைட்டிக்கு வர போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் பண்ணுறது வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி இம்பேக்ட் டு த சொசைட்டி. அப்படி டைரக்ட்லி இம்பேக்ட் டு த சொசைட்டி. அப்போ உங்கள் ரிசர்ச் தான் இட் இஸ் அ மோர் வேல்யூபிள் தென் வாட் வி டிட். நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை விட நீங்கள் பண்ணினது தான் பெரிய விஷயம். அதுதான் ரியலாக இட்ஸ் நீடு. நீங்கள் நீட் பேஸ்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அதுக்கு பேர் தான் ஆக்ஷன் ரிசர்ச். அதுக்கு வந்து மோர் லிட்ரேச்சர் ரிவ்யூ தேவையில்லை, மோர் அனாலிசிஸ் தேவையில்லை, மோர் டிஸ்கஷன் தேவையில்லை. சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதுதான். நீங்கள் சிம்பிளாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி இதை வந்து ஒரு அப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து பையன்கிட்ட கொடுத்து அவனோட எஃபிஷியன்சி டெவலப் ஆகிருக்கான்னு நீங்கள் இப்போ ஸ்டடி பண்ண போகிறோம். த நெக்ஸ்ட் லெவல் இஸ் திஸ். அதுதான் என்னோட பாயிண்ட். இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஹவு இட் இஸ் எஃபிஷியன்ட், அதை நீங்கள் மெஷர் பண்ணினீங்களா. நம்ம பண்ணின இந்த விஷயம் அவனோட இம்பேக்ட், அதனோட இம்பேக்ட் என்னவா இருந்திருக்குது, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ நமக்கு தெரியாது. இப்போ நம்ம அதை மெஷர் பண்ண போகிறோம். அதை மெஷர் பண்ணிட்டா வி வில் கெட் அ டேட்டா. ஸோ ஒரு டேட்டா கிடைக்கும் நமக்கு. ஈவன் இஃப் இட் இஸ் அ ஸ்மால் சாம்பிள். ஆக்ஷன் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் உங்கள் கிளாஸ் ரூம் இஸ் எ சாம்பிள். ஈவன் இஃப் இட் இஸ் அ 10, 15, 20, 25 ஸ்டூடெண்ட்ஸ், இட் இஸ் அ சாம்பிள். இட் இஸ் அக்செப்டபிள் இன் ஆக்ஷன் ரிசர்ச். அந்த ஆக்ஷன் ரிசர்ச்சில் இட் இஸ் ஓகே. பட் ஃபார் ரியல் ரிசர்ச்சில் ஓகே, இட்ஸ் நாட் அன் அக்செப்டபிள்.
ரியல் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே அந்த ஃபுல் டயட், அந்த டிஸ்ட்ரிக்ட் டயட்டையே கம்பேர் பண்ணி டேட்டாவை எடுத்து அதை நம்ம ரிசர்ச்சாக கன்வெர்ட் பண்ணோம்னா இட் இஸ் கோயிங் டு பி அ ஃபுல் ரிசர்ச் பேப்பர். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க நீங்கள் உங்கள் கிளாஸில் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் உங்கள் கிளாஸில் அப்ளை பண்ணீங்கன்னா இட் இஸ் அ ஆக்ஷன் ரிசர்ச், சிம்பிள் ரிசர்ச். பட் அதில் என்ன சார், இப்போ நான் அது பண்ணுறதுனால எனக்கு என்ன தெரியும் அப்படின்னீங்கன்னா, உங்க அப்ளிகேஷனோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு ஆயிருக்குங்கிறத நீங்க கண்டுபிடிக்கலாம். அதை நீங்க ஸ்டடி பண்ணலாம். அதை வந்து ஒரு கிராஃபா போடலாம். அந்த கிராஃபை பார்க்கலாம் நீங்க. இதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான், இப்போ எப்படி இருக்கிறான், இந்த 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 மிடில் ஆஃப் அதை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அவனோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருந்திருக்குது, அதுக்கப்புறம் ஃபைனலாக அவன் முடிச்சு வெளியே போகும்போது அவன் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கிறான். ஃபீல் பண்ணியிருக்கிறான்னா இட் இஸ் நாட் எ குவாலிட்டேட்டிவ் டேட்டா. அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்மளால டேட்டாவை கன்வெர்ட் பண்ண முடியாது. பட் அந்த நம்பர்ஸ், மார்க்ஸை வந்து we can அண்டர்ஸ்டாண்ட் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து அந்த அந்த டேட்டாஸை நாம் வந்து ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணலாம். ஃபுல் டேட்டாவை எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஸ்டினை ரெடி பண்ணி we can get a data in terms of marks, in terms of levels, in terms of attitude. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த டேட்டாவை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு we can compare with the group wise. அதை இன்னொரு குரூப்போட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்களே 2 பேட்சுக்கு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 2 பேட்சுக்கு கம்பேரிட்டிவ் பண்ணி பார்க்கலாம். இல்லை டயட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையா ஸ்கூல்ஸ் இருக்கும். ஸோ ஸ்கூல்ஸில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ we can take it to the next level. அது அப்படியே அந்த டேட்டாஸை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம். இப்போ என்ன இஷ்யூனா, நீங்கள் வச்சிருக்கிற அந்த ஸ்மால் சாம்பிள்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மளோட ஸ்மால் சாம்பிள்ஸ். ஸோ அந்த சாம்பிள்ஸோட டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணணும். நம்மளோட இந்த ஆக்ஷன் ரிசர்ச் வந்து ஆக்ஷன் ரிசர்ச்சால் உருவாக்கின அந்த அப்ளிகேஷன் வந்து அவங்கள எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்குது, அதை வந்து நம்ம எப்படி அதெல்லாம் நம்பர்ஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணி டேட்டாவாக நமக்கு வாங்குறது அப்படிங்கிறது தான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுதான் மேஜர்னு வச்சுக்கிங்களேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணி நம்பராக வாங்கிட்டோம்னா then it is very easy. There are many tools in statistical. If you have a data கையில் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த டேட்டாவை we can analyze any type of analysis we can do. என்ன மாதிரி அனாலிசிஸ் வேணாலும் பண்ணலாம். எல்லா அனாலிசிஸுமே we can make it as a paper. ஒரு பேப்பராகவே கன்வெர்ட் பண்ணலாம், ஆக்ஷன் ரிசர்ச் பேப்பராகவே கன்வெர்ட் பண்ணலாம். அப்புறம் we can compare with இந்த மாதிரி ஒரு சாம்பிள்ஸ், ஸ்மால் சாம்பிள்ஸில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு பிக் சாம்பிளாக பண்ணோம். ஏன்னா சேம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம். அதே ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்ளிகேஷன் இன்னொரு ஸ்கூலில் கொடுத்துரும், அதே இன்னொரு ஸ்கூலில் கொடுக்குறோம். தட் மீன்ஸ் திஸ் இஸ் த சேம் அப்ளிகேஷன் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை எல்லாத்தையும் கம்பைல் பண்ணிங்கன்னா இட் இஸ் அ சாம்பிள், இட்ஸ் அ பிக் சாம்பிள். 20 ஸ்கூல்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அரௌண்ட் 500 samples. So it's a very huge number. 500 samples is a very huge. So you can make it as a full research paper. அது அப்படியே கம்ப்ளீட் ரிசர்ச் பேப்பராக மாற்றலாம். பட் இனிஷியலாக நீங்கள் ஒருத்தரும் இப்போ பண்ணியிருக்கிற இந்த ஒர்க்கை நாம் எப்படி ஒரு ஆக்ஷன் ரிசர்ச் பேப்பராக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் திங்க் பண்ணணும். அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள். உங்களோட ஆக்ஷன் ரிசர்ச் பேப்பரை கன்வெர்ட் பண்ணணும்னா we need a data, நம்பர்ஸ் வேணும். ஸோ நம்பர்ஸை நாம் எப்படி வரவழைக்கிறது, இந்த இந்த அப்ளிகேஷனை நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அதை எப்படி நான் நம்பராக ரீட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள். அதை எப்படி நான் நம்பராக ரீட் பண்ணி அந்த நம்பரை நான் எப்படி அனலைஸ் பண்ண போகிறேன், அந்த அனலைஸில் இருந்து நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் நம்மளோட நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப்பை முடிச்சிட்டோம்னா தென் we can go further அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். இப்போ இந்த பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. ஏன்னா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சிங்களேன், இட்ஸ் நாட் கோயிங் டு பி யூஸ்ஃபுல். இட்ஸ் நாட் ஏ கிளாஸ் ரூம் இல்லைங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த பாயிண்ட் வரைக்கும் இஃப் யூ ஹாவ் எனி டவுட் எனிதிங், ஐ ஹோப் ஐ டிஸ்கஸ்ட் அபவுட் த பேசிக் திங்ஸ் எல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் ஐ ஃபீல் இட். ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் லெட் மீ நோ, தென் ஐ வில் ப்ரொசீட் ஃபர்தர். Anybody have anything?
டீச்சர்ஸ் உங்க டவுட் ஏதாவது இருந்தா கேளுங்க. சார் குட் ஈவினிங் சார். எஸ் சந்திரசேகரன். எஸ் சார் குட் ஈவினிங் சார். சார் என்னோட பேர் சந்திரசேகரன் சார். சார் நான் இப்போ உருவாக்குன அப்ளிகேஷன் வந்து என்னதுன்னா, இந்த வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக எடுத்தது வந்து என்னதுன்னா, நம்மளோட டயட் வெப்சைட்டுக்கு ஒரு மொபைல் ஆப் உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சார் உருவாக்கி இருக்கிறேன். இப்போ இது வந்து என்னது ஸ்டூடெண்ட் வந்து என்னோட டார்கெட் இல்லைங்க சார், என்னது வந்து டீச்சர்ஸ் டார்கெட் இருக்கு. இதை எடுத்து பண்ணலாமாங்க சார்? எஸ், வெரி குட்ங்க. நீ ஒண்ணுமே இல்லை, உங்களோட சாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாத்துக்கும் சாம்பிள்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை பொறுத்த வரைக்கும் சாம்பிள்ஸ் வந்து டீச்சர்ஸ். ஸோ நீங்க உருவாக்குன அந்த அப்ளிகேஷன்ஸ் டீச்சர்ஸை எப்படி இம்பாக்ட் பண்ணியிருக்குது, அதை டேட்டாவா கன்வெர்ட் பண்ண போறோம். நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க, அதனோட ரிசல்ட்ஸ் என்ன, இதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்றதுக்கு அப்புறம் அவங்க எப்படியெல்லாம் இருக்கிறாங்க, எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்குது, அந்த எஃபிஷியன்சி எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். இப்போ என்னன்னாங்க, நான் வந்து அந்த கொஷினரை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நானா கொஷினர் சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன், நீங்க அந்த கொஷினரோடையே நின்றுருவீங்க. ஸோ நீங்களாவே யோசிங்க, இதை நான் வந்து எப்படி இந்த அப்ளிகேஷன்ஸு அவங்களோட ரியல் லைஃப்ல புகுந்து அது எப்படி இம்பேக்ட் ஆகிருக்குங்கிறத நான் நம்பராக வாங்கணும். இதுதான் என்னோட பாயிண்ட். இதே தான் சேம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிற அதே விஷயம் தான். இப்போ நான் ஒரு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்ங்கிற ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான், இந்த அப்ளிகேஷன் அவன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம், அந்த பையன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து அவனோட வாழ்க்கையை எப்படி மாற்றி இருக்குது, என்ன விதத்தில் மாற்றி இருக்குங்கிறத நான் நம்பராக வாங்கணும். அந்த டேட்டா எனக்கு வேணும், அந்த நம்பர் எனக்கு வேணும். அது ஒரு நம்பராகவும் இருக்கலாம், இல்லை அது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எந்தெந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டு என்னால் நம்பராக மாற்ற முடியுமோ நம்பராக மாற்றணும். அந்த நம்பராக மாற்றிட்டேன்னா தென் ஐ கேன் டூ த அனாலிசிஸ். இதுதான் சிம்பிள். சார் என்ன கொஸ்டின் சார் கேட்கலாம் அப்படின்னா, நீங்கள் யோசிங்க, நீங்கள் திங்க் பண்ணுங்க, என்ன கொஸ்டின் கேட்டால் அது நம்பராக மாறி எனக்கு வரும் ரிசல்ட்டுங்கிறத யோசிங்க. அதுக்கப்புறம் ஐ வில் ஹெல்ப் யூ. ஐ கேன் ஹெல்ப் யூ ஃபார் எனி திங், தட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம். பட் ஐ வாண்டட் டு பி, பிகாஸ் நான் சொல்லிட்டேன்னா எனக்கு இருக்கிற சின்ன நாலேஜில் தான் நான் சொல்லுவேன். இந்த கொஸ்டின் சொல்லுங்க, இந்த கொஸ்டின் போடுங்க, இதை வந்து இப்படி அனலைஸ் பண்ணலாம், இதை வந்து இப்படி அனலைஸ் பண்ணலாம். பட் யூ நோ மோர் தேன் மீ. நீங்க என்னை விட இன்டெலிஜென்ட்டாக இருப்பீங்க. ஸோ அதனால யூ கேன் ஈஸிலி அனலைஸ். இதெல்லாம் போட்டோன்னா அவன் இப்படிலாம் பதில் சொல்லுவான். ஸோ அதெல்லாம் எனக்கு நம்பராக கிடைக்கும். அதை வச்சு நான் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணலாம்னு நீங்கள் யோசிக்கலாம். அடுத்த ஸ்டேஜ் அனலைசிஸ் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி நம்பராக அவங்ககிட்ட இருந்து ஒரு 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 ஆன்சரை வாங்கிறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம இப்போதைக்கு யோசிப்போம். நீங்கள் கேட்டது வெரி குட் கொஸ்டின். உங்களுக்கு வந்து உங்களோட சாம்பிள் வந்து டீச்சர்ஸ். ஸோ அவங்க எப்படி ஸ்டூடெண்ட்ஸோ அது மாதிரி உங்கள் சாம்பிள் டீச்சர்ஸ்கிட்ட இருந்து நீங்கள் எப்படி என்ன கொஸ்டின்ஸை கொடுத்து நம்ம நம்பராக ஆன்சர் வாங்குறதுங்கிறத மட்டும் இப்போதைக்கு திங்க் பண்ணுங்க. அவ்வளோதான். இட் மே பி 5 question, it can be 10 question, it can be 12 question, but it is depends on the application part. நீங்கள் என்ன அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்தது. Few questions, 2-3 question may be a basic, like your gender, your education, qualification, something like that, basic, simple. But few 5-6 question may be more targeted to the application. நீங்கள் என்ன அனலைஸ் பண்ண போறீங்களோ அதை டார்கெட் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் நீங்கள் ஒரு 6-7 கொஸ்டின்ஸ் வச்சிங்கன்னா அதுவே இட்ஸ் மோர் தென் எனஃப். ஆக்சன் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் தென் எனஃப். பட் அந்த 7 கொஸ்டின்ஸை ஒரு கொஸ்டினை நம்ம திங்க் பண்ணும்போது இதுக்கு அவன் ஆன்சர் என்ன கொடுக்க போகிறான் அந்த ஸ்டூடெண்ட்டு, அந்த ஆன்சரை வந்து நான் எப்படி எனக்கு நம்பராக கிடைக்கும், அது நம்பராக கிடைச்சிச்சின்னா நான் என்ன அனலைஸ் பண்ண முடியும், அவ்வளோதான், சிம்பிள். அது நம்பராக எனக்கு கிடைச்சிச்சின்னா அதை நான் என்ன அனலைஸ் பண்ணி அதிலிருந்து நான் என்னத்தை தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு மட்டும் யோசிச்சிட்டோம்னா போதுங்க. இட்ஸ் வெரி வெரி சிம்பிளுங்க. அதுக்கப்புறம் we can have I am expert in SPSS. SPSSங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜ் ஆஃப், அந்த சாஃப்ட்வேர் மட்டும் எனக்கு தெரியுங்க நல்லா. மற்றதெல்லாம் there are many softwares available, ஈவன் எக்ஸலில் கூட பண்ணலாம். பட் SPSSல வெரி வெரி ஈஸி. நம்ம டேட்டாவை கொண்டு போய் உள்ளே கொடுத்தோம்னா நமக்கு என்ன வேணுமோ அதை அனலைஸ் பண்ணலாம். ANOVA டெஸ்ட் பண்ணலாம், ரெக்ரெஷன் பண்ணலாம், கொரலேஷன் பண்ணலாம், லீனியர் லைன் ஃபிட் பண்ணலாம், 2-way ANOVA பண்ணலாம், டி டெஸ்ட் பண்ணலாம், ஜி டெஸ்ட் பண்ணலாம், எஃப் டெஸ்ட் பண்ணலாம். there are so many போஸ்ட் அட்ஹாக் டெஸ்ட் பண்ணலாம். ஒரு டெஸ்ட்ல இருந்தும் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம். இந்த டேட்டாவை எடுத்துட்டு இந்த டெஸ்ட் பண்ணிட்டோம்னா அதிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். ஓகே,
இந்த டேட்டானால இந்த இந்த ஃபுல் சாம்பிள்ஸ் வந்து இந்த மாதிரி வேரி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கற்றுக்கலாம். அதுதான் அதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மேபி இஃப் நீடட் நெக்ஸ்ட் டைம் வி கேன் ஹேவ் another SPSS basic introduction, something like I can have a one lecture. I will give you like a half an hour, 45 minutes. அது வேணாலும் நான் ஒரு தடவை தராங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை எப்படி டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணுறது தான், அதுதான் எனக்கு விஷயமே. டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா தென் வி கேன் டூ திஸ் ஆல் த மேஜிக். எல்லா மேஜிக்குமே நம்மளால் பண்ண முடியும். அதுலேருந்து வர ரிசல்ட்டை வச்சு நம்ம இன்னும் டீப்பாக ஸ்டடி பண்ண முடியும். இப்போ நமக்கு தெரியாது இல்லைங்களா, ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிளாஸில் இருக்கிறாங்க. நான் ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிட்டேன். அந்த அப்ளிகேஷனை அவங்ககிட்ட நான் கொடுத்துருக்குறேன். அந்த அப்ளிகேஷனை அவன் யூஸ் பண்ணியிருக்கிறான். ஸோ அவன் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணினதுக்கு அப்புறமும் யூஸ் பண்ணும்போதும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் அவ்வளோதாங்க. வெரி சிம்பிளுங்க. நம்ம அந்த டிஃப்ரென்சஸை நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம். ஸோ அந்த டிஃப்ரென்சஸ் எப்படி இருக்குது, அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, நான் பண்ணினது ஓகேவா, அது இம்பேக்ட் ஆகியிருக்கா, அந்த இம்பேக்ட் வந்து அதனால நான் அவனுக்கு என்ன போய் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறத நமக்கு ரியலாக கண் கூட பார்ப்போம். தட் இஸ் another thing. கண் கூட நம்ம பார்ப்போம். அந்த பையன் முருகேசங்கிற பையன் இதுக்கு முன்னாடி நான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டால் சொல்ல மாட்டான். இப்போ நான் அதை மாற்றி கொடுத்தாலும் அவனால் ஆன்சர் பண்ண முடியுது, அவன் ஆப்பை யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது நமக்கு கண் கூட பார்ப்போம். பட் we need a டேட்டா இல்லையா. நம்ம பார்க்குறதெல்லாம் இட் இஸ் நாட் a டேட்டா. டேட்டாங்கிறது இட் இஸ் ஆத்தென்டிகேட். நமக்கு நம்பர்ஸ் வேணும், அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ யூ கேன் மேக், நீங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் டெவலப் பண்ண நீங்களே ஒரு ஆக்ஷன் ரிசர்ச் பேப்பரை ரெடி பண்ணி இஃப் யூ சப்மிட் பண்ணீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி மோர் ஆத்தென்டிகேட்டட். ஏன்னா அந்த ரிசர்ச் பேப்பரில் டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாஸ் வந்துட்டு யாருமே அதை மறுத்து சொல்ல முடியாது. தே கேனாட் ரிஜெக்ட் யூ இல்லையா. ஸோ அந்த டேட்டாவோட உங்கள் ஆக்ஷன் ரிசர்ச் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணிங்கன்னா nobody can reject. அவங்க வந்து ஓகே, திஸ் இஸ் வெரி குட், you did this much and you analyze it and you found it this result and this is some impact on about your application. அவ்வளோதான். அது அந்த ஒரு சைக்கிள் உங்களுக்கு முடியுது. then we can do. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டேட்டாவை you can collaborate with the another teacher with the same level, same application where they used in a different school. அங்கே வேற எங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களோட கொலாபரேட் பண்ணலாம். திஸ் இஸ் another level of action research, collaboration. ஸோ நார்மல் ரிசர்ச்சில் இந்த கொலாபரேஷன் நடக்காது. ஏன்னா இண்டிவிஜுவலாக நம்ம பேப்பர் பப்ளிஷ் பண்ணுவோம். ஆக்ஷன் ரிசர்ச்சில் யூ கேன் ஹேவ் அ கொலாபரேட்டிவ், மோர் கொலாபரேஷன் யூ கேன் டூ. அப்போ இன்னும் அந்த சாம்பிள்ஸ் பெருசாகிட்டே வரும். சாம்பிள்ஸ் பெருசாக தென் இட்ஸ் பிகம் a full research paper. அப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ணி we can make it as a full research paper பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஐ ஹர்ட் தட் அவர் சிவபெருமான் சார் கூட சொன்னார், அவங்க எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு ISSN நம்பர் வாங்கி ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா. இட் இஸ் அ வெரி குட் இனிஷியேட்டிவ். அது மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கிங்களேன், அதே சேம் லெவல்லையே தான் இருப்போம். we cannot move on இல்லைங்களா. அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது. அதை வந்து நம்ம இந்த மாதிரி சில இனிஷியேட்டிவ் எடுத்து இட்ஸ் அ வெரி குட் திங். நீங்கள் ஒரு 27 பீப்புள்ஸ் இதில் இன்வால்வ் ஆகிருக்கீங்கன்னா இட் இஸ் வெரி குட். நீங்கள் அதை இன்வால்வ் ஆகி அதை டெவலப் பண்ணி அதை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கறது நாட் ஒன்லி ஃபார் யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இட் இஸ் மோர் யூஸ்ஃபுல் டு த சொசைட்டி ஆல்சோ இல்லையா. சொசைட்டிக்கும் அது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது வரைக்கும் இட்ஸ் a very good thing you did. Any other question you can ask, otherwise we can do it in a serious level of lectures. This is the first introduction. I hope I have given almost all basic introduction things. அப்புறம் ஃபர்தராக if you want we can develop in a deep research என்ன பண்ணலாம். இல்லை we can have a discussion about சார் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் வைக்கலாமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வைக்கலாமா, இந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் நம்ம பண்ணலாமா அப்படின்னு. if you have anything now you can ask me now. Any question you in your mind now, teacher சார் என்னோட பிளான் வந்து இது, என்னோட அப்ளிகேஷன் இது, நான் இந்த மாதிரி கொஸ்டின் வச்சா அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஐ கேன் டிஸ்கஸ் மோர் டீடைல்ட் இன் ஏ ஸ்பெசிஃபிக் மேனர். என்னால் அது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக டிஸ்கஸ் பண்ண முடியும். எனிபடி ஹேவ் எனிதிங் அபவுட் திஸ் ப்ளீஸ்? சார் குட் ஈவினிங் சார். சார் என்னோட பேர் பானுமதிங்க சார்.
சார் நான் செகண்ட் டிகிரி டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க சார். சார் வெரி இப்போ குட். வேர்ல்டு ரெக்கார்டுக்கு வந்து நான் ஒரு மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு ஆப்பு சாய் சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து நான் மேக் பண்ணேங்க சார். வெரி குட். இப்போ இப்போ அதுவே தான் பண்ணணுமாங்க சார், இல்லை அதுக்கப்புறம் நான் எங்க எலிமெண்ட்ரி லெவலுக்கு தேவையான ஆப்பு சில இதெல்லாம் பண்ணியிருக்காங்க சார், அதுல கூட நம்ம பண்ணலாமாங்க சார்? எந்த எந்த அதுல ஏதாவது application வேணாலும் எது வேணாலும் பண்ணலாம். நீங்க பண்ண எல்லாத்துக்கும் பண்ணலாம். இப்ப நீங்க ஒரு 2, 3 பண்ணிருக்கீங்கன்னா 2, 3க்கும் பண்ணலாம். ஏன்னா யூ ஹேவ் a sample செப்பரேட். ஒருவனுக்கும் ஒரு சாம்பிள்ஸ் இருக்குது உங்ககிட்ட. வாட் ஐ மீன் சாம்பிள்ஸ் நான் சொல்றது வந்து உங்க கிளாஸ் நீங்க எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்களோ அதை சொல்றேன். ஸோ இப்போ ஒரு ஆப்பை நீங்க ரெடி பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா ஒரு 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 குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, அதுதான் உங்களோட சாம்பிள்ஸ். அப்போ உங்க சாம்பிள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ நீங்க எல்லா ஆப்பையுமே நீங்க டிஸ்கஷன் பண்ண முடியும், இல்ல ஏதோ ஒன்னையும் பண்ண முடியும். எல்லாத்தையுமே நீங்க ஒரு ஆக்ஷன் ரிசர்ச் பேப்பரா மாத்த முடியும். உங்க ஈவன் இஃப் இட் இஸ் ஆல் சாம்பிள்ஸ் ஆர் சேம், ஆல் அப்ளிகேஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் சினாரியோங்க. உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கலாம், சாம்பிள்ஸ் சேமா இருக்கலாம். இல்ல சாம்பிள்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கலாம், அப்ளிகேஷன் ஒன்னா இருக்கலாம். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் பேப்பர்ஸ்ங்க. ஓகேங்க சார், ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். குழப்பறேனுங்களா இல்ல கரெக்ட்டுங்களா? நான் குழப்பிட்டு இருக்கிறேனா இல்ல ஓகேவா? இல்லைங்க சார், ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோங்க சார். சாம்பிள் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்க சொல்றீங்க சார். ஆமா ஸ்டூடெண்ட்ஸ் சாம்பிள். அதே மாதிரி நம்பர் அப்படிங்கறது அவங்க கிட்ட எத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்து அவங்க என்ன பதில் சொல்றாங்களோ அந்த ஆன்சர்ஸ்க்கான கவுண்டிங் தான் நம்பர் ஏங்க சார்? அது இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன்னா, அவங்ககிட்ட நம்ம வாங்குறோம் இல்லைங்களா பதில், அந்த பதில் வந்து எஸ் நோ அப்படி இல்லாம நம்பரா இருக்கணும். எஸ் நோ கொஸ்டினும் இருக்கும். இப்ப நீ இதனால நான் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டேன், ஆமாவா இல்லையா, ஆம் இல்லை அப்படின்னு போட்டோம்னா அது ஒரு ஆன்சர். அது ஒரு ஆன்சர் இல்லையா? இப்ப நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கறேன்னு வச்சுங்களேன், சாய் சதுரத்தின் பரப்பளவை கண்டுபிடிப்பதற்கான அப்ளிகேஷனை பயன்படுத்தி நான் என்னோட அறிவு முதிர்ச்சி அடைந்தது, பயன்பெற்றது, ஏதோ ஒன்று எழுதுறோம்னு வச்சுங்க. இட் இஸ் டெவலப்ட் மை பிரெயின் நாலேஜ் ஆர் ஒர்க்கிங் ஸ்கில், ஏதோ ஒன்று நம்ம சொல்றோம்னு வச்சுங்க. எஸ் ஆர் நோன்னு கொடுத்துருப்போம் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த எஸ் ஆர் நோங்கிறது வந்து இட் இஸ் சரிங்க சார், இட் இஸ் அ குவாலிட்டேட்டிவ் ஆன்சர். அதை வந்து நம்பர்ஸ்ல இல்ல ஆனா நம்ம நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ண முடியும். அதை நம்ம நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ணி அனலைஸ் பண்ண முடியும். பட் நான் என்ன சொல்றேன், நம்பர்ஸ்லயே வர மாதிரி ஒரு ஆன்சரை கொடுக்கணும். நம்பர்ஸ்லயே வர மாதிரி ஒரு ஆன்சரை கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு கொஸ்டினரை கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க, இப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும் பாருங்க. நான் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி என்னோட பிரெயின் லெவல் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன்னு சொல்றேன்னு வச்சுங்க. அதுக்கு ஆன்சர் வந்து in the scale of 1 to 5. So 5னா எக்ஸலண்டா எனக்கு ஆயிருக்குது, 1னா மிக குறைவாக ஆயிருக்குதுன்னு அர்த்தம். சோ இந்த ஸ்கேல் ஆஃப் 1 to 5னா அவன் நம்பர்ஸ்ல தான் ஆன்சரே கொடுப்பான். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், அவ்வளவுதான். அப்ப அவனோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 3, 4, 5 அப்படிதான் இருக்கும் ஆன்சரே. ஆம் இல்லைன்னு இருக்காது. அதுதான் இது நம்ம அவங்ககிட்ட நல்ல டெவலப் அது அந்த நம்பர்ஸ் வாங்கிட்டோம்னா நம்ம அனலைஸ் பண்ணலாம். இட் இஸ் ஒன் பாயிண்ட். நான் சொல்றது இந்த ஆக்ஷன் ரிசர்ச்ல இது ஒரு பாயிண்ட்ங்க. இது வந்து கொஸ்டினரை கொடுத்து ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்றது. செகண்ட் பாயிண்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். அது மார்க்ஸை வச்சு பண்றது. ஒரு எக்ஸாம் வைக்கிறது. இதுக்கு முன்னாடி அவனுக்கு நம்ம முதல்ல ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறது. எக்ஸாம் வச்சுட்டு அவனோட மார்க்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறது. திருப்பி நம்ம அந்த ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் கண்டக்ட் பண்றது. ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி மார்க் வாங்குறது. ஸோ வி ஹாவ் அ 2 டேட்டாஸ். மார்க்ஸ் பிஃபோர் அப்ளிகேஷன் இன்ட்ரடியூஸ்ட், அது ஒரு டேட்டா இருக்கும். மார்க்ஸ் ஆஃப்டர் இன்ட்ரடியூஸ்ட் அப்ளிகேஷன் டேட்டா இருக்கும். ஸோ 2 டேட்டா இருக்கும் இப்போ நம்ம கிட்ட. இதை 2 அனலைஸ் பண்ணலாம். ஸோ ரிசல்ட் பேஸ்டு அனாலிசிஸ் இது எல்லாருமே பண்ண முடியும். இது வெரி சிம்பிள். ஏன்னா உங்களுக்கு நீங்க அப்ளிகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் வச்சிடணும். அதாவது டெஸ்ட்னா நீங்க அந்த அப்ளிகேஷன் இல்லாத அவன்
ஒரு சதுரத்தோட ஒரு செவ்வகத்தோட இல்லை ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்லி ஒரு 4-5 கொஸ்டின் கொடுக்குறீங்க. அவன் எப்படி ஆன்சர் பண்ணுறான்னு மார்க்கு போட்டு மார்க்கை ரெக்கார்ட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவனுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறீங்க. ஒரு 1 வீக்கோ 10 டேஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுக்கிட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு தென் யூ வில் கண்டக்ட் another எக்ஸாம். ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அவனோட மார்க்ஸ் வாங்குறீங்க. ஸோ யூ ஹேவ் 2 டேட்டாஸ். பிஃபோர் அப்ளிகேஷன் இன்ட்ரடியூஸ்டு 1 டேட்டா ரிசல்ட் இருக்கும், ஆஃப்டர் அப்ளிகேஷன் இன்ட்ரடியூஸ்டு 1 டேட்டா இருக்கும். இந்த ரெண்டையும் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். இது வந்து பியூர்லி ரிசல்ட் பேஸ்டு அனாலிசிஸ். இது வந்து கம்ப்ளீட்டா ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு அனலைஸ் பண்றது. தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் உங்களால பண்ண முடியும். எல்லாருமே 77 பேருமே நீங்க பண்ண முடியும். தேர் ஆர் 2 டைப்ஸ். நம்பர் 1 ஃபீட்பேக் அனாலிசிஸ். ஃபீட்பேக் அனாலிசிஸ்னா நீங்க கொஸ்டினர் ரெடி பண்ணி கொஸ்டினரை கொடுத்து கொஸ்டினருக்கு அவங்ககிட்ட ஆன்சரை வாங்கி அதை அனலைஸ் பண்றது. திஸ் இஸ் ஒன். செகண்ட் ஒன் மார்க் பேஸ்ட் அனாலிசிஸ், ரிசல்ட் பேஸ்ட் அனாலிசிஸ் பண்ண முடியும். பிஃபோர் ஆஃப்டர் எப்படி மாறி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 2 அனாலிசிஸுமே ஆல் அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ் நீங்கள் எல்லாருமே பண்ண முடியும். எத்தனை அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருந்தீங்கனாலும் ஓகே, எத்தனை சாம்பிள்ஸை நீங்கள் டீல் பண்ணியிருந்தாலும் ஓகே, நீங்கள் உங்களால் பண்ண முடியும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பேப்பராக கன்வெர்ட் பண்ண முடியும். ஆக்ஷன் ரிசர்ச் பேப்பராக கன்வெர்ட் பண்ண பேப்பராக இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ கேன் ஸ்டடி அபவுட் த டேட்டா. அதை டேட்டாவை ஸ்டடி பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ண முடியும். என்னோட அப்ளிகேஷன் வந்து இம்பேக்ட் வந்து இப்படி ஆயிருக்குது பாருங்க அப்படின்னு உங்களால் ஒரு ஆத்தென்டிகேட்டட் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ண முடியும் வித் யுவர் அப்ளிகேஷன். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஓகே மேம். Thank you, Neeru sir. Thank you so much. So, Anumati ma'am, thank you, and Chandrasekhar sir, thank you. So, sir, our ideology, before even start of the projects, எதுக்காக நீங்க அந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண விரும்புறீங்க, டுவர்ட்ஸ் வாட் ஃபோக்கஸ் இஸ் யுவர் ரிசர்ச் அப்படின்ற ஆப்ஜெக்டிவ் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி ஈவன் மோர் ஈஸி, ரைட்டா நேரு சார்? ஸோ ஃபார் வாட் பர்பஸ்? இப்போ நீங்கள் வந்து பசங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் பேக்கர்ஸ்லாம் எடுக்கும்பொழுது வி saw a lot of admission ratios in the schools, we saw a lot of absentees இல்லை அப்படின்றது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் evaluate பண்ணுறது எப்படி? ஸோ there is a different predefined way of அதுக்கேற்ற மாதிரியான questions இருக்கும் either to the management of the school. But let's say அவனோட addition subtraction skills, math skills மாதிரி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னும் பொழுது we really want to set forward the questions for ஒரு மார்க் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். டைரக்டாகவே முன்னாடி எப்படி இருந்தான் பின்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி we'll be trying to. So fix your base, fix your objectives, Chandrasekhar sir and Bhanumati ma'am, so it will be easy for you to design with the projects and the research. Was I audible? Chandrasekhar sir, Bhanumati ma'am, உங்களுக்காக தான் பேசினேன். Am I audible? Yes, madam. Okay, sir. Thank you. Okay. So with this, Shivaperuman sir, Nehru sir, do we have anything else to continue? Because in the basic lecture சொன்னீங்க. எஸ் மேம், ப்ரிசிஸ் நான் இப்போ என்னோட பேசிக் திங்ஸை நான் கொடுத்துட்டேன். இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா 5-10 minutes if they can ask any question, I can clarify at this point. இந்த பாயிண்ட் வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா. Good evening, Very sir. good. Then we can go on. Good evening, Dinesh Kumar. Yeah, sure, sir. Good Sure, evening, Nehru sir. sir. Good evening, sir. I hope like they have some doubts. So maybe if another 10-15 minutes we can take over. But before we continue with the doubt clarification session, we just open it out, Shivaperuman sir. So நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, if the educators are ready to drop in their own research papers, எனக்கு அந்த லிஸ்ட் கொடுத்துருங்க. So we can work out accordingly as a group. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே இருக்க அத்தனை பேருமே பண்ணுறதுக்கு இட்ஸ் லைக் இஃப் தே ரியலி நீட் டு, இஃப் தேர் ரியலி சீரியஸ் அபவுட் பப்ளிஷிங் அ பேப்பர் அபவுட் தி ஆப், அப்போ லெட்ஸ் கலெக்ட் த நேம்ஸ், லெட்ஸ் ஹாவ் அ செப்பரேட் குரூப் ஆர் let's decide upon what's to do next, so that on the specific group ku mattum let's go forward with the next sessions of sir is going to be there, or on the discussion, on the groups, on the guidance only for that specific group we can have Shivaperuman sir. Okay, so pass from the list to the from the diet to GaiaX. Okay, thank you. Sorry Dinesh sir, you can continue now. Thank you. Sir, good evening, sir. Good evening to all. Good evening. சார் ஒரு டவுட் என்னன்னு, பேசிக்கான டவுட் தான் சார் இது. ஆக்சுவலாக வந்து ஒரு 2 years பேக் வந்து டயட்டுக்காக ஒரு ஆக்ஷன் ரிசர்ச் பண்ணியிருந்தேன் சார் நான்.
அதாவது ஒரு கிளாஸ் ரூம் ஓகே சுச்சுவேஷன், அப்பார்ட் ஃப்ரம் த கிளாஸ் ரூம் சுச்சுவேஷன், ஸ்டூடெண்ட்டுக்கிட்டயோ இல்லை ஸ்டடி சம்பந்தமாவோ ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தான் சார் ஆக்ஷன் ரிசர்ச் பண்ணுவோம் ஆக்சுவலா. ஓகே ஆனா இப்ப நாங்க என்ன பண்ணிருக்கோன்னு கேட்டோம்னா, இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா ஆப் கிரியேஷன் வேர்ல்டு ரெக்கார்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ள நம்ம வந்து அந்த ஆப்பை வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன கான்செப்டா தான் சார் எடுத்துக்கிட்டோம். ஓகே அதை தான் சார் நாங்க வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான எப்படி நாங்க அந்த ரிப்போர்ட்டை நாங்க சப்மிட் பண்ணிருக்கோம் எங்களை. இப்ப அந்த ஒரு சின்ன கான்செப்ட்டுக்கு ஆக்ஷன் ரிசர்ச் பண்றது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அவ்வளவு வந்து ஒரு ஆப்டா இருக்குமோ அப்படிங்கறது ஒரு டவுட்டா இருக்கும் எங்களை. இப்ப நான் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் த நம்பர் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா ஒரு ஓகே 8 மினிட்ஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அது என்ன மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் வந்து அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. சின்ன சப்ஜெக்ட் தான் அது. அது வந்து பாத்தீங்கன்னா பையனுடைய வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப் ரெக்கார்டுக்காகவே ஒரு சில டாபிக் நம்ம எடுத்துக்கிட்டு எங்களை குயிக்கா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிட்டோம். ஓகே ஓகே ஆனா ஆக்ஷன் ரிசர்ச் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு தம்ப் ரூல வந்து தாண்டி இருக்கிற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குன்னு இங்கிலீஷ் சார். அதுதான் சார் உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலான்ட்டு. ஓகே நோ ப்ராப்ளம். தினேஷ்குமார், அது ஆக்சுவலா என்னன்னா ஆக்ஷன் ரிசர்ச்ங்கிறது தெர் இஸ் நோ லோ லெவல், தெர் இஸ் நோ மீடியம், தெர் இஸ் நோ ஹையர். யூ டோன்ட் வரி. அதை பத்திலாம் நீங்க கவலையப்படாதீங்க. நாம என்ன பண்ணாலுமே அது ஒரு ஆக்ஷன் ரிசர்ச். அது வந்து இட் இஸ் டைரக்ட்லி இம்பேக்ட் டு த சொசைட்டி இல்லையா? அது எஸ்பெஷலி ஃபார் எஜுகேஷன். உங்களோட டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ல ஏதோ ஒரு இம்பேக்ட் அது கிரியேட் பண்ணுது. ஒரு அது அது பண்ணிச்சுனாவே ஓகே, தட் இஸ் பாயிண்ட். அது என்னவா வேணாலும் இருக்கலாம், என்ன மாதிரி கிரியேட்டிவா வேணாலும் இருக்கலாம், எந்த மாதிரி லோ லெவலாகவும் இருக்கலாம், ஹை லெவலாகவும் இருக்கலாம், மீடியம் லெவலாகவும் இருக்கலாம். இட் இஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் த லெவல். அது அந்த லெவல் டிபெண்ட்ஸே கிடையாது. அதனால நீங்க அதெல்லாம் ஒரி பண்ணிக்கவே தேவையில்ல. என்ன மாதிரி இருந்தாலுமே நம்ம அதை ஒரு ஆத்தென்டிகேட்டட் டேட்டாவை நம்ம சப்மிட் பண்ணலாம். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஸ்கொயர் ஆஃப் த நம்பர்ஸ் நான் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட். பட் அந்த ஸ்கொயர் ஆஃப் த நம்பர்ஸ்ங்கிற அப்ளிகேஷனை பையன் யூஸ் பண்ணிட்டு அவன் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகிருக்கிறாங்கிற ஆத்தென்டிகேட்டட் டேட்டா உங்ககிட்ட இருக்கா? இல்லை. ஸோ இதுக்கு இந்த ஸ்கொயர் ஆஃப் த நம்பர் நார்மலா அவன் பண்ணும்போது அவனுக்கு இருந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு டெஸ்ட் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ஆஃப் த நம்பர் நீங்க நடத்துறதுக்கு முன்னாடி அவனோட மார்க், அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 20 ஸ்டூடெண்ட்ஸ். ஆஃப்டர் அப்ளிகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தென் ஒரு டெஸ்ட் வச்சிங்கன்னா யூ வில் கெட் அ நம்பர் ஆஃப் அந்த மார்க் கிடைக்கும். அந்த 20 அது சேம் 20 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் கிடைக்கும். ஸோ யூ ஹேவ் அ 2 செட் ஆஃப் டேட்டாஸ். அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அன் ஐடியா அந்த அப்ளிகேஷன் அவனை எப்படி இம்பாக்ட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அது ஒன்றும் நீங்க வந்து ஐயோ நான் ஒரு சின்னதாக தானே ஒன்று பண்ணியிருக்கிறேன், அதை நான் போய் எப்படி அனலைஸ் பண்றது அப்படின்னா இட்ஸ் தெர் இஸ் நோ. நீங்க அந்த பையனுக்கு நீங்க சிம்பிளா யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து ஒரு ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு சின்ன விஷயம் நம்மளோட டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது இன்னும் நம்ம மைண்ட்ல அப்படியே இருக்கும், மறையவே மறையாது. அவர் சொல்லி கொடுத்தது எனக்கு இன்னும் அப்படியே இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இன்னுமே நம்ம சொல்லிட்டு இருப்போம். சில டைம் நம்ம கிளாஸ் ரூம்லயே சொல்லுவோம், என்னோட டீச்சர் எதை சொல்லி கொடுத்தாரு பாரு, நான் அதை நான் உனக்கே சொல்றேன் அப்படி. அந்த மாதிரி ஒரு சின்னதா தான் இருக்கும், நமக்கு அது சின்னதா இருக்கும். பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஓ இதனால நான் எனக்கு பாரு இவ்வளவு டெவலப் ஆயிருச்சு, எனக்கு பாரு இவ்வளவு புரிஞ்சிருக்குது. எனக்கு 20-25 இயர்ஸ் கழிச்சு அவனே சொல்லுவான், அந்த சார் எனக்கு ஒரு அப்ளிகேஷன் காமிச்சார் பாரு அன்னைக்கு, அதுலதான் எனக்கு பிடிச்சது அதை பத்தி அப்படின்னு சொல்லுவான் இல்லைங்களா? அதுதான். அதனால தெர் இஸ் நோ ஸ்மாலுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் சொல்றது வந்து உங்களோட அந்த அப்ளிகேஷனை வந்து ஆத்தென்டிகேட் பண்றோம். நம்ம அதை வந்து ஒரு ரிசர்ச்சா மாத்துறோம், அவ்வளவுதான். மாற்ற முடியும். உங்களோட டவுட் இட்ஸ் வெரி கிளியர், கரெக்டுங்க. நீங்க கேட்கறது வெரி குட் கொஸ்டின். நான் பண்ணது ஒரு சின்ன விஷயம், அதை போய் நான் எப்படி அனலைஸ் பண்றது, அதை போய் நான் எப்படி ஒரு ரிசர்ச்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறீங்க? சொல்ல முடியும், எதையுமே சொல்ல முடியும். எதை பண்ணாலுமே டேட்டாஸ் கிடைக்குது அப்படின்னாவே we can have a research. அங்க நமக்கு ரிசர்ச் பண்ண முடியும்னு அர்த்தம். டேட்டா கிடைச்சதுனாவே எனி டேட்டா, இஃப் யூ ஹேவ் அ டேட்டா, சாம்பிள்ஸ் இருக்கு, டேட்டா இருக்கு, that is enough for statistical research. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் சாம்பிள்ஸும் டேட்டாவும் இருந்தா போதும். அது எதை பத்திதுங்கிறத அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் அது. பட் சாம்பிள்ஸ் டேட்டா இஸ் எனஃப் ஃபார் எனி ரிசர்ச் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகேங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் கார்த்திகா. சார் கார்த்திகேயனி சார். சொல்லுங்க மேடம். நான் கிரியேட் பண்ண ஆப்போட நேம் வந்து ஒரு
மென்டல் ஐக்யூவை கால்குலேட் பண்ணுற மாதிரி சார். வெரி குட். ஃபார்முலா மட்டும் அதுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டேன் சார். ஸோ மென்டல் ஏஜ் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் இன்டூ 100 இதுதான் சார் நான் கிரியேட் பண்ண ஆப். இப்போ நான் ஓகே. இதை எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொசீட் பண்ணுறது சார்? இல்ல நீங்க ஆக்சுவலா அதாங்க, நீங்க இதுக்கு முன்னாடி அவனோட ஐக்யூவை டெஸ்ட் நீங்க சிம்பிளா சில கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்ககிட்ட ஐக்யூவை டெஸ்ட் பண்ணி இருக்கணும் இல்லைங்களா? இல்லைன்னா ஓகே அந்த சார். ஐக்யூ டெஸ்ட் ஆப்ல உங்களுக்கு மார்க் வர மாதிரி இருக்குங்களா? ஃபைனலா முடிஞ்ச உடனே ஒரு இல்லை மார்க்? சார், நம்ம தான் மென்டல் ஏஜ் வேல்யூவை கொடுக்கணும். அப்புறம் அவங்களோட அந்த ஏஜ் குரோனாலஜிக்கல் ஏஜையும் நம்ம கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா அது கால்குலேட் பண்ணி இன்டெலிஜென்ஸ் கோஷன்ஸை நமக்கு ஆன்சராக காமிக்குது சார். ஸோ ஓகே. இப்போ அந்த நம்ம வந்து அதை இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ் உங்களுக்கு ஆன்சரா காமிக்கும் இல்லைங்களா? எவ்வளவு எஸ் சார். பாயிண்ட்ஸ்ல இருக்குன்னு காமிக்குமா இல்ல எப்படி எஸ் சார். எஸ் சார். என்ன ஸ்கோராக தான் பாயிண்ட்ஸ் சார் வரும். ஸ்கோரா பர்சன்டேஜில் வரும் சார். ஆமாம். ஓகே ஓகே. எஸ் சார். அது நம்ம நீங்க எப்படின்னா நீங்க ஒரு ஃபீட்பேக்கா கேட்டு வாங்கலாம். இப்ப இதுக்கு முன்னாடி அவனோட ஆர்டர் எப்படி இருந்துச்சு, அவனோட திங்கிங் எப்படி இருந்துச்சு, அதை ஒரு சிம்பிள் கொஸ்டினரா சில கொஸ்டினர் வச்சு நீங்க டெஸ்டா கண்டக்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓகே சார். ஒரு குறிப்பிட்ட அந்த ரிலேட்டடா கொஞ்சம் ஒரு 1 வீக் அது ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் we can have another டெஸ்ட். அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். பட் இட் இஸ் மோர் ரிலேட்டட் டு என்னது டேட்டா உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி, உங்களுக்கு டெஸ்ட் ரிலேட்டடா இல்லைங்களா? அதுதான் உங்களோட எஸ் சார். எஸ் சார். சும்மா இப்போ சும்மா பசங்க நீங்க நம்ம வந்து இதை ஹேண்டில் பண்ண சொல்ல முடியாது சார். ஒரு பையனோட லெவலை நம்ம எவாலுவேட் பண்ணி அவனுக்கு தேவையான கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐக்கியூ கம்மியாக இருக்கிற குழந்தைக்கு இந்த மாதிரியான டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம கொடுக்கலாம். ஒரு ஐக்கியூ ஹையர் லெவலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு யூசேஜாக இது இருக்கும் சார். பட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இதை நம்ம எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தேன் சார். இல்ல அதுதான் என்னன்னா நீங்க பண்ண அப்ளிகேஷன்ஸ் வந்து ஜஸ்ட் என்ன இன்புட் கொடுப்பீங்க நீங்க? இன்புட் வந்து அவனோட மென்டல் ஏஜ் என்னங்கிறதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம் சார். ப்ளஸ் அவனோட அந்த வேல்யூ எப்படி அரைவ் பண்ணீங்க நீங்க? அதான் சார், அது நம்ம கொடுக்குற வேல்யூவை அது கால்குலேஷன் பண்ணுறது. ஸோ கால்குலேஷன் பேஸ்டாக தான் சார் இதை க்ரியேட் பண்ணுது. இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னா இல்லையா, தினேஷ் சார் சொன்னா இல்லையா, ஸோ நம்ம ஒரு ஆப் பேஸ்டு க்ரியேட் பண்ணும் போது அது ஃபார்முலா நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம், அதுக்கு தேவையான பிளாக்ஸை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம், அதுக்கு ஒரு டிவிஷன் ஃபார்மேட் எப்படி நம்ம வந்து அதுக்கு ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு தான் சார் நாங்கள் டிசைன் பண்ணோம். இது அடுத்து இதுக்கான அப்ளிகேஷன் ஓரியன்டாக அது இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரியான ஆப்ஸை கூட டிசைன் பண்ணியிருக்கலாம். கரெக்ட். ஓகே. ஆஃப்டர் ரிசர்ச்சுக்கு ஆஃப்டர் அந்த ரெக்கார்டுக்கு அப்புறம் நாங்கள் நிறைய செஞ்சுருக்கோம் சார். அதுலேருந்து ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலன்னா மாற்றி கூட வச்சுக்கலாம் சார். ஓகே மேடம். பண்ணிக்கலாமா சார்? சார் அவங்க என்ன சொல்றாங்க சார், இப்போ ஒரு ஐக்யூ இஸ் ஈக்குவல் டு மென்டல் ஏஜ் டிவைடட் பை குரோனாலஜிக்கல் ஏஜ், அதானங்க மேடம் ஃபார்முலா? எஸ் சார். இன்டூ 100 சார். இது அவங்க மென்டல் ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நிறைய டெஸ்ட் இருக்குங்க சார். அவங்க அந்த சைக்காலஜிக்கல் டெஸ்ட் எல்லாம் போகலைங்க சார். ஒரு வகுபடுமென் ஒரு வகுத்தி இன்ட்டு 100 அதை நீங்க போட்டீங்கன்னா ஆன்சர் கொடுக்குங்க சார். அவ்வளவுதாங்க சார், சிம்பிளா. ஏதோ ஒரு நம்பரு அதை ஒரு நம்பரால வகுத்து 100ஆல பெருக்கி கொடுக்குங்க சார். அதுக்கு அவங்க பேர் வச்சிருக்கிறது இன்டெலிஜென்ட் கொஷன்ட்னு கொடுத்துருக்காங்க சார். அது பெரிய கான்செப்ட். இப்போ மென்டல் ஏஜை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு தனியாக கொஸ்டினர் இருக்கு. அதுக்கு சில வெப்சைட்ஸ்ல அதை டெஸ்ட் பண்ணுவாங்க சார். அவங்க அந்த கான்செப்டுக்கெல்லாம் போகலைங்க சார். அவங்க சிம்பிளா ஒரு வகுபடுமென் வகுத்தி அதை வந்து இன்ட்டு 100ஆல பெருக்குறாங்க சார். அவ்வளவுதாங்க சார், சிம்பிளா. அதாவது நம்ம பாடி மாஸ் இண்டெக்ஸ் மாதிரி ஒரு நம்பரை எந்த நம்பரால வகுத்தா அதை 100ஆல பெருக்குனா எத்தனை பர்சன்டேஜ்ங்கிற மாதிரி காமிக்குங்க சார். இவங்க இதுதாங்க சார். இல்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேங்க நானு. ஆனா எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க செப்பரேட்டான ஒரு வகுப்படி எண் வகுத்தி போடுவீங்க இல்லையா, வெவ்வேறு நம்பர் கொடுப்பீங்க இல்லையா, அதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? இப்ப இந்த பையனுக்கு 75 கொடுக்கலாம், இந்த பையனுக்கு 25 கொடுக்கலாங்கிறத எப்படி கண்டுபிடிச்சீங்க? அது அப்ராக்சிமேட்டா போடுறாங்க சார். அவ்வளவுதாங்க சார். ஆக்சுவலா அது வந்து இல்ல, they will do it some basic ஏதாவது ஒரு ரூல், தம்ப் ரூல் வச்சு தானே போட்டிருப்பாங்க. அப்படி அவங்க செய்யலன்னு நினைக்கிறேங்க சார். அவங்க
அவங்க அந்த ஃபார்முலாவை வந்து ஒரு அது ஜஸ்ட் டு டிசைன் அ ஃபார்முலா சார். ஒரு ஃபார்முலாவை நம்ம எப்படி டிசைன் பண்றோம் அப்படிங்கிற கான்செப்டுக்காக தான் சார் அதை எடுத்திருந்தோம். மேக்ஸிமம் எல்லாருமே அப்படிதான் சார் பண்ணியிருக்கோம். ஓகே அதனாலதான் ஓகே அந்த நம்ம ஆப்ல கிரியேட் அதாவது ரெக்கார்டுக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணதுக்கான அந்த கான்செப்டை தான் எடுக்கணுமா, இல்ல நம்ம வேற ஒண்ணு கூட நம்ம பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணலாமா அப்படின்னு தான் சார் இல்ல கேட்குறேன். நீங்க எதை வேணா பண்ணலாம். ஐ திங்க் யூ கேன் டூ இட் ஃபார் எனிதிங் இல்லைங்களா சிவபெருமான் எஸ் சார்? சார். எஸ் இப்போ சார். இது நீங்க நம்ம போனோம்னா மென்டல் ஏஜ் கால்குலேட் பண்றதுக்குன்னு ஒரு டெஸ்ட் வைக்கணும். நம்ம இல்ல அதுக்கு இல்ல ஒரு இல்ல வேல்யூ கண்டுபிடிக்கணும். மேடம், இப்ப எஸ் அதே சார். அப்ப வந்து நீங்க வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தமிழ் சப்ஜெக்ட். இனிமேல் அதை நீங்க மாத்திருங்க, அந்த கட்டத்துல இருக்க பேரெல்லாம் மாத்திருங்க. இப்ப தமிழ் சப்ஜெக்டோட பர்சன்டேஜ் அவன் 35 ஓகே வாங்கியிருக்கான், சார். டிவைட் பை 100 இன்ட்டு பர்சன்டேஜ். இது இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். அல்லது அவனுடைய 10th மார்க்கு எவ்வளவு ஸ்கோர் பண்ணா டோட்டல் மார்க் இன்ட்டு 100. இதே கான்செப்டை தான் நீங்க ஐக்யூல ஃபிட் அப் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே மேடம்? எஸ் சார். எஸ் சார். அந்த மாதிரி நீங்க ஃபார்முலா மட்டும்தான் சார் அது. ஓகே, இதை வந்து நீங்க அந்த சப்ஜெக்ட் ஒரு அதாவது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற ஒரு ஆப்பா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இது கொண்டு போகலாங்க மேடம். இதை ஓகே நம்ம சார். நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் மேடம். இதை ஃபர்தரா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து ஓகே ஐக்யூங்கிறது சார். நீங்க சைக்காலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ்ல நம்ம அது போகாது. ஒரு ஆமா பர்சன்டேஜ் சார். கண்டுபிடிக்கிற ஒரு ஆப், அவ்வளவுதான் நீங்க அதை எடுத்துக்கணும். எஸ் சார். சார் ஓகேங்க ஓகேங்க ஓகே. தேங்க்யூ சார். சார் வணக்கம். வணக்கம் நல்ல தம்பி, சொல்லுங்க. என்னோட பேர் நல்ல தம்பி சார், சேலம் டிஸ்ட்ரிக்ட் சார். சொல்லுங்க சார், நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷன் ரிசர்ச் வந்து எஜுகேஷன் ஓரியன்டா இருக்குமா சார், இல்லை இந்த கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதை பேஸ் பண்ணிருக்கலாமா சார்? எது வேணா இருக்கலாங்க. நீங்க சொல்ற ஆக்ஷன் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டேட்டா கிடைக்கணும், அவ்வளவுதான். டேட்டாவை நீங்க எங்கிருந்து கலெக்ட் பண்ணுவீங்க? இப்போ நீங்க கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல அதை எவாலுவேட் பண்ணுவீங்க இல்லையா, ஒரு நம்பர்ஸா போட்டு எவாலுவேட் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறீங்க. ஒரு நான் எக்ஸாம்பிள் சொல்றேங்க, மேபி இட் இஸ் ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் அப்ளிகபிள் டு யூ ஆர் நாட். இப்போ ஒரு பிடி மாஸ்டர் வந்து அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, ஓகே, ஒரு 10 ஸ்டூடெண்ட்டை வச்சு ஆக்ஷன் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறாரு. 10 ஸ்டூடெண்ட்டை கொண்டு வந்து நிறுத்தி 100 மீட்டர் ஓட விடுறாரு. நம்பர்ஸா அதை எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாரு. அப்புறம் ஓகே ஓகே ஒரு 1 வீக் 10 days அவர் என்ன பண்றாரு, விக்ரஸா ட்ரைனிங் கொடுக்குறாரு. காலையில 4 மணிக்கு வா, 5 மணிக்கு வா அப்படின்ட்டு கிரவுண்டை சுத்து, இது பண்ணு, ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணு, அப்படி இப்படின்னு ஒரு 1 வீக் கம்ப்ளீட் ட்ரைனிங், ஒன் ஹவர் ட்ரைனிங் கொடுத்துட்டு, தென் ஆஃப்டர் 1 வீக்கோ 10 days ஆஃப்டர் தட் அந்த 10 சாம்பிள்ஸை வச்சு 100 மீட்டர் ஓட விடுறாரு. ஓட விட்டு ரெக்கார்ட் பண்றாரு. ஸோ ஹி இஸ் நவ் ஹேவிங் 2 டேட்டாஸ். 2 டேட்டா இருந்துச்சு அவர்கிட்ட. ஒன்று ட்ரைனிங்க்கு முன்னாடி ஒரு டேட்டா இருக்குது, ட்ரைனிங்க்கு அப்புறம் ஒரு டேட்டா இருக்குது. ஸோ இதை வச்சு அவர் ஒரு ஆத்தென்டிகேட்டட் ரிசர்ச்சை பண்ண முடியும், ஆக்ஷன் ரிசர்ச்சை பண்ண முடியும். சரிங்க சார். அவ்வளோதான். இது ஆக்ஷன் திஸ் இஸ் த சிம்பிள். நீங்க இம்பாக்ட் பண்றதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சு, நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அது எப்படி இருந்திருக்குது. இது வந்து ரிசல்ட் பேஸ்டு ஓரியன்டட். ரிசல்ட்டா நம்ம அனலைஸ் பண்றது, உங்களோட ரிசர்ச்சை ஆத்தென்டிகேட் பண்ணுது. நீங்க கொடுத்த ட்ரைனிங்கை ஆத்தென்டிகேட் பண்ணுது, அவ்வளவுதான். இப்ப பிடி மாஸ்டர் சொல்றாரு, நான் ட்ரைனிங் கொடுத்தேன் அதனாலதான் இந்த பையன் இப்படி ஓடுறான்னு சொல்றாருன்னு வச்சுக்கீங்க. அது என்ன ஆத்தென்டிகேட் பண்ணுது? சும்மா அவர் சொல்றதை நம்ம நம்பிதான் ஆகணும். ஆனா அதை வந்து இப்ப டேட்டாவா அனலைஸா கொண்டு போய் சப்மிட் பண்ணாருன்னா there is a proof. அப்ப அவங்க அந்த போர்டு வந்து ஆத்தென்டிகேட் பண்ணுது. அதை தட் இஸ் த ரிசர்ச், அவ்வளவுதான். தட் இஸ் த ஆக்ஷன் ரிசர்ச், அவ்வளவுதான். சிம்பிளுங்க இது. சரிங்க சார். இப்போ வந்து டிசிப்ளின் ஓரியன்டா பண்ண மாதிரி சார் எப்படி சார் டேட்டாஸ் கொடுக்கறது? அதுலதான் 2 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு என்னன்னா, நீங்க குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ். நீங்க குவான்டிடேட்டிவா நம்பர்ஸ், இப்ப நான் சொன்னது வந்து கம்ப்ளீட் நம்பர்ஸ். ஏன்னா நம்பராகவே நமக்கு டேட்டா கிடைக்குது, அதனால நம்பரை அனலைஸ் பண்றோம். ரிசல்ட் குவான்டிடேட்டிவ் இது. இப்ப இத குவாலிட்டேட்டிவா பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த பையனோட மென்டலா அவன் எப்படி டெவலப் ஆயிருக்கிறான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்ப நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு நாம ஃபீட்பேக் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபீட்பேக் கொஸ்டினரை ரெடி பண்ணி, முன்னாடி ஃபீட்பேக் கொஸ்டினரை ரெடி பண்ணி அவன் கொஸ்டினரா கேட்கணும் அவங்ககிட்ட. இந்த ட்ரைனிங் வந்து உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, இந்த ட்ரைனிங்னால நீ என்ன கத்துக்கிட்ட, இந்த ட்ரைனிங் எப்படி எல்லாம் இதானுச்சு.
அந்த அவங்க கொடுக்குற ரிசல்ட் வந்து நமக்கு நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ண போறோம். சரிங்க ஸோ சார். இந்த ட்ரைனிங்கை நீ எவாலுவேட் பண்ணு அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறோம். 1 to சரிங்க 10 இந்த ட்ரைனிங்கை எவாலுவேட் பண்ணு. 1 to 10 10ன்னு நீ போட்டீங்கன்னா வெரி யூஸ்ஃபுல், 1ன்னு போட்டீங்கன்னா நாட் இட்ஸ் வெரி பேட் அப்படிங்கிற மாதிரி சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ அவன் கொடுக்குற ஆன்சர் வந்து நம்பர்ஸா கிடைக்கும் நமக்கு. அது மாதிரி கொஸ்டினரை ரெடி பண்ணி ஃபீட்பேக் அவங்ககிட்ட கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்றோம். சரி, அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லாம் எப்படி பண்ணிருக்காங்க, செகண்ட் கொஸ்டின் எப்படி கொஸ்டின் வைஸ் அனலைஸ் பண்ணுங்களா? கொஸ்டின் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரெடி பண்ணும் போதே நம்ம திங்க் பண்ணிக்கணும், இந்த கொஸ்டினை நான் ஏன் கேட்க போறேன், இந்த கொஸ்டின் அவன் என்ன ஆன்சர் சொல்ல போறான், அது எப்படி நம்பரா நான் கன்வெர்ட் பண்ணி என்ன அனலைஸ் நான் பண்ண போறேன், எதுக்காக இந்த கொஸ்டின் நான் கேட்க போறேன் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணிக்குவோம். சரிங்க சார். இல்லையே அப்புறமா நம்ம அந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுவோம். சரிங்க சார். ஃப்ரேம் பண்ணிட்டு அவங்ககிட்ட கொண்டு போவோம். ஒரே கொஸ்டின் இல்லை, தட் இஸ் வாட் ஐ டோல்ட் யூ. அந்த கொஸ்டினர் வந்து ஒரு 5, 7, 8, 9, 10 ஒரு மினிமம் கொஸ்டினராக ரெடி பண்ணிட்டு நம்ம போய் அவங்ககிட்ட ஒவ்வொருத்தங்கிட்டையும் கொடுத்து அவங்ககிட்ட இருந்து அந்த ரிசல்ட்டை வாங்கி அதை நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணி அப்புறம் அனலைஸ் பண்ணுவோம். இது வந்து இட்ஸ் பியூர்லி ஃபீட்பேக் பேஸ்டு அனாலிசிஸ். அவனோட ஃபீட்பேக்கை வச்சுக்கிட்டு நம்ம அனலைஸ் பண்றோம். ஓகேங்க சார். இந்த கொஸ்டின் 10 குழந்தைகளுக்கும் 10 விதமான கொஸ்டின் இருக்குமா சார்? ஒரே டைப் ஆஃப் இல்ல, ஒரே கொஸ்டினை 10 பேர்த்துக்கிட்ட கேட்போம். கரெக்ட், யுவர் கொஸ்டின் இஸ் கரெக்ட். ஒரே கொஸ்டின் தான், கொஸ்டினரை வச்சு நான் இன்னொன்று சிம்பிளா இஃப் ஐ ஹேவ் டைம் அனதர் 2 minutes ஐ வில் எக்ஸ்பிளைன். அதை நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றாங்களா. இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம். ஹோட்டலுக்கு போயிட்டு ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு அவங்க வெளியே வரும்போது ஒரு கொஸ்டினர் கேட்குறாங்க, ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு ஒரு கொஸ்டினர் கேட்குறாங்க. எதுக்கு அந்த கொஸ்டினர் கேட்குறாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரீங்க. அவங்க வந்து ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த ஃபீட்பேக் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்குன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு டு யூ ஃபீல் அவர் ஃபுட் டேஸ்ட்? குட், வெரி குட், எக்ஸலண்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நாம ஒன்று டிக் பண்ணுவோம். இதே தான், சேம் கான்செப்ட் தான். இப்போ அந்த கொஸ்டினரை ஏன் அவங்க வச்சாங்க, இந்த ஃபுட் டேஸ்ட்டை பற்றி ஏன் நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அனலைஸ் பண்ண போகிறாங்க. இந்த மாதம் இவ்வளவு கஸ்டமர் வந்திருக்கிறாங்க, அவங்க கிட்ட இவ்வளோ இந்த கொஸ்டினரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பேர் ஃபீல் பேடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ரியலாகவே நம்மளோட ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு ரியலாக பேடாக தான் இருக்க காட்டுங்குது. அப்போ நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கொஸ்டினரை வச்சிருக்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின், ஹவு டு யூ ஃபீல் அவர் ஃபுட் ப்ரைஸஸ்? என்னோட ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு நீ ஃபீல் பண்ணுற? ஏன் அது கேட்குறாங்க? ஏன்னா ப்ரைஸஸை பற்றி நம்ம வாடிக்கையாளர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. ஸோ இது என்னன்னா, இவங்க ஒன்லி சும்மா வாங்கிட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டு பார்த்துக்குவாங்க. பட் நம்ம வாங்கிட்டு அப்படி சும்மா பார்த்துட்டு பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணணும். அப்போ என்ன வேணும், நமக்கு நம்பர்ஸாக ஆன்சர் வேணும். அவங்ககிட்ட இருந்து கேட்கறதெல்லாம் நம்பர்ஸாக வேணும். அப்போ நான் எப்படி செட் பண்ணுவேன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்ல எவாலுவேட் மை ஃபுட் ப்ரைஸஸ் 1 to 10. 10னா வெரி ஹை, 1னா வெரி லோ. ஃபார் எக்ஸாம்பிள் 5னா இட்ஸ் அ மீடியம் ரேட். ஸோ அவன் ஆன்சர் கொடுக்கும்போதே அவங்க என்ன கொடுப்பாங்க, 6, 7 அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ நம்பர்ஸ் தான் எனக்கு வரும். ஸோ அதை வச்சு என்னால் அனலைஸ் பண்ண முடியும், டீப்பாக இன்னும் நிறைய பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த மாதிரி. இப்போ நம்ம இந்த கொஸ்டின் அந்த ஒரே கொஸ்டினர் தான் இருக்கும், பட் எல்லா கஸ்டமர்கிட்டையும் அதே தான் கொடுப்பாங்க. அதே தான், சேம் கான்செப்டுங்க இது. சரி, இப்போ ஆக்ஷன் ரிசர்ச் முடிஞ்சிருச்சு சார். நம்ம இந்த டேட்டா வச்சு என்ன சார் அடுத்தது பண்ண போறோம்? இது வந்து நம்ம என்ன நமக்கு யூஸ்ஃபுல் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க சார். அதுதான் இப்போ நம்ம சார் அதை ஃபர்தரா நம்ம அடுத்த கிளாஸ்ல சொல்லலாம் சார். சார் சரிங்க சார், சொல்லுங்க. ஓகேங்க. கண்டினியூ பண்ணுங்க. இதான் சார் என்னோட டவுட். இந்த மற்ற ஆக்ஷன் ரிசர்ச்சுக்கும் நம்ம குளோபல் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ்ல பண்ணக்கூடிய ஆக்ஷன் ரிசர்ச்சுக்கு என்ன டிஃபரெண்ட், இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம், அடுத்து வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் சார் கேட்கறேன் இந்த கொஸ்டின். குட் நாளதமே சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க? நல்லா இருக்கேன் சார், தேங்க்யூ ஸோ மச். So I'll come to the questions. It is going to be basically based on உங்கள் ரிசர்ச் பேப்பர்ஸை மெயினாக வந்துட்டு இன்டர்நேஷ்னல் பப்ளிகேஷன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது தான் இதோட நோக்கம் சார். Am I clear? That's the objective. Yes, ma'am. Okay, got it. So as usual, இது வந்துட்டு we are trying to put in for the global levels. We will start with the universities. It depends upon the ethical, என்ன சொல்கிறது, நிறைய இருக்கு இல்லைங்களா. இப்போ நீங்கள்
எஸ்பெஷலி ஆப்பை கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் வரும்பொழுது சாலிட் ப்ரோக்ராம்ஸாக இருக்குன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணும். அதோட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வி ஹாவ் டு நோ ஹூவர் இஸ் இன்ட்ரெஸ்டட். ஸோ சாரையும் நிறைய நம்ம கைட் பண்ண சொல்ல முடியாது நேரு சார். ஸோ வி ஆர் கோயிங் டு டேக் இன் டு பேட்சஸ் அஸ் வி ஆல்வேஸ் டூ. குவாலிட்டேட்டிவாக இதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ் இருக்கும், இல்லை இப்போயே கூட வி கேன் டிஸ்கஸ் யூனோ. ஸோ சிவபெருமான் சார், ஸோ வாட் இஸ் த ப்ரொபோசல் ஃப்ரம் டயட் சார்? இப்போ இந்த 27 பேர் இருக்காங்க இல்லையா ஆப்ல, ஸோ அவர் கேட்ட மாதிரி வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்றது as I told you it's going for mainly we are trying you for the university submissions and also for the international publications. இது ரெண்டு தான். இன்னொரு குட் நியூஸ் இதில் என்ன அப்படின்னா குளோபல் அகாடமி we are going to register ourselves as you know for the ISSN. அதனால அது ஒன்று இருக்கும். ரெண்டாவது நீங்கள் மட்டும் எஜுகேட்டர்ஸாக இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி UK US உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு சார் மாதிரி யூனோ. ஸோ we'll have all everyone around us காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இன்வால்வ் ஆவாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ வைட் ஸ்ப்ரெட். இதுக்கு நீங்கள் நிஜமாலுமே இன்ட்ரெஸ்டட் யூனோ திஸ் இஸ் மை ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டீஸ், இல்லை இதில் நான் இன்னும் விருப்பப்படுறேன் டு பில்ட் மை ப்ரொஃபைல் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா then we can go forward with the next. But the target is for the international publications, the target is for this. But இதனால global academic என்ன you know what is the benefit out of it? As I told, education research project நீங்க சப்மிட் பண்ற ஒரு ரிசர்ச் பேப்பருமே எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் because it directly comes from you from the you know from the கிரவுண்ட் லெவல். அப்போ எங்களுக்கு தெரியும் பசங்களுக்கு என்ன வேணும், எதுலேருந்து நம்ம எதுவும் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், எதை வந்து ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணலாம், எதை புக்காக கன்வெர்ட் பண்ணலாம், எந்த ரிசர்ச்சர்ஸ் எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டு பிரிங் நியூ இனோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு டு. நாள் தம்பி சார். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். ஒரே ஒரு சார் எஜுகேஷன் தாண்டி சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தில் வந்து பசங்களுக்கு ரொம்ப போரா இருக்காங்க சார். அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டா சார் ஆட்டோமேட்டிக் எஜுகேஷன் வந்துடும் சார். அதுக்காக சார் அந்த குவாலிட்டி டச் பண்ணேன். ஓகே, நிறைய லாட் ஆஃப் டைவர்ஷன் இருக்கு சார், அவனை கிளாஸ்க்குள்ள வரைக்கும் கொண்டு வர முடியல சார். ஓகே சார், ஓகே. We'll speak about it, Anatami sir. Okay, we'll speak about it. Okay, ma'am. சார் மேடம் முடிச்சிடலாங்களா மேடம்? Yes, sure, ma'am. So just with the teachers, இவங்க இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறதுனால I also have some 15 to 20 minutes time. So நம்ம சார் ரிலீவ் பண்ணிடலாம். Who really want to continue with us, நீங்கள் எப்போவே அவைலபிளாக இருக்கிறீங்க அப்படின்னா you can stay with us so we can discuss. Others can leave the session. Thank you so much for joining. Maybe 1 or 2 for the feedback, say, you know, how it was to encourage Neer. So thank you so much. பொறுமையா ஆன்சர் பண்ணீங்க. Thanks a lot. Thank you so much. எனக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஐ அம் நாட் a big professor emeritus. No, you are ஒரு நார்மலான பர்சன் சேம் லைக் யூ இல்லையா? எனக்கு உங்க மாதிரி எஜுகேட்டர். But that's your expertise, right? That's your expertise. You know what's next, how to proceed forward. That's your expertise. I will help whatever I know in my small brain, small knowledge. Sure. Whatever I know, I will help you. Whatever Definitely. things, whatever they want, I will definitely help you. Don't Definitely, worry. sir. Thank you so very much. And We'll try to collaborate as well. Yeah, okay. Sir. See you. Bye bye. Yes, sir. sir. ரொம்ப நன்றிங்க சார், உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஐயோ, ஒதுக்குனதுக்காக நீங்க ரொம்ப நன்றி. அதெல்லாம் எதுவுமே சொல்ல தேவையில்ல. I am one among you. ஓகே, நீங்க என்ன செப்பரேட்டா பிரிச்சிடாதீங்க. நீங்க வந்து தனியான ப்ரொஃபசர் அப்படி எல்லாம் பிரிக்க வேணாம். ஓகே, whatever help whenever you want you can just message me, sir. No problem. Sure, sir. We'll go forward with that. Okay. Thank you so very much, sir. much for being about it. Thank you. Thanks a lot.